இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Lesson 14. Save 90% of every bonus or non-planned income. உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்போது, நீங்கள் பிளான் பண்ணாத ஒரு வருமானம் அல்லது பணம் உங்களுக்கு கிடைக்கும்போது, அதில் அதிகமாக இவங்க சொல்கிறது வந்து 90%, பட் ஒரு லம்பாக நமக்கு ஒரு பணம் கிடைக்குது, ஒரு போனஸ் கிடைக்குது, எதிர்பாராத விதமாக நம்ம எப்போவோ போட்டு வச்ச ஒரு பணம் கிடைக்குது. அது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பணம் கிடைக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக அதை சேமிக்கிறதுக்கான திட்டங்களை யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் 15. ஆல்வேஸ் ஹேவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். எல்லா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை சொல்கிற ஒரு விஷயந்தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது உங்களுடைய அவசரகால தேவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை வந்து நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது அதுலேருந்து எடுத்து, ரொம்ப எமர்ஜென்சினா எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு தொகையை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத எல்லாருமே வலியுறுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். கட்டாயமாக இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். லெசன் 16. ஷாப் அரவுண்ட் ஃபார் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் ஆல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி, நல்ல டிஸ்கவுண்ட் எங்காச்சும் கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரும்போது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சேல்ஸை அதிகப்படுத்துறதுக்காக, மக்களை ஈர்ப்பதற்காக சில பேர் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக சில கடைகள் சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை தாண்டி உண்மையான சில டிஸ்கவுண்ட்ஸ் சில நேரத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சில இடத்துல நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக வந்து இவ்வளோ % டிஸ்கவுண்ட், இதை வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு, 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிலாம் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் தேவைப்படும் போது அப்படி டிஸ்கவுண்ட் போட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் வாங்கக்கூடாது. ஏன்னா நிறைய கடைக்காரர்கள் வந்து அதை ஒரு இம்பல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்துவாங்க, இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத. நீங்கள் எப்போவுமே பொருளை வாங்கும்போது இம்பல்சிவாக நீங்கள் வாங்கக்கூடாது. ஒரு டிஸ்கவுண்ட் போட்டாங்க வாங்கிடலாம், வாங்கினா நமக்கு லாபம் அப்படின்னு வாங்கக்கூடாது. இல்லை, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில், அல்லது அது உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு தருணத்தில் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது, நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். இன்டர்நெட்டை நீங்கள் அதுக்கு ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறாங்க, பக்கத்தில் உங்கள் ஊர்லேருந்து ஒரு பக்கத்து டவுனில், பக்கத்து சிட்டியில் அதை போட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய கடையில் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கடைக்காரர் கூட இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் கம்மி பண்ணலாம். டிஸ்கவுண்ட் வாங்குறதன் மூலமாக உங்கள் நேரத்தையும் அங்கே ட்ராவலிங் டைமையும் கொஞ்சம் பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும். ஸோ இம்பல்சிவாக டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வந்து அணுகக்கூடாது. தேவையின் அடிப்படையில் டிஸ்கவுண்ட் அணுகுனா நிச்சயமாக அது உங்களுக்கு லாபம் தான். அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ச்சியாக நம்ம எபிக்லிப் சேனலில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.